மாணவருக்கு வணக்கம். இன்றைய திகதியில் வணிகக் கல்வி மீட்டல் வகுப்பில் வணிகக் கல்வியில் இருக்கின்றதான வணிக அமைப்பு, அதாவது தேர்ச்சி நாளின் தொடர்ச்சியை பார்ப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேர்ச்சி நாடு வணிக அமைப்பின் தொடர்ச்சி. இதுவரையில் வணிக அமைப்பென்றால் என்ன, வணிக அமைப்பொன்றின் பண்புகள், வணிக அமைப்பில் இருக்கின்றதான அமைப்புகள் என்னென்ன, அரசுடைமை அமைப்புகள், தனியுடைமை அமைப்புகள் என்று வகைப்படுத்தினோம். அதில் இருக்கின்றதான தனியார் உடைமை வணிகத்துக்குள்ள தனி வியாபாரம், பங்குடைமைகள், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கூட்டுறவு சங்கங்கள், அதே நேரத்தில் அங்கீகார வணிகம் வகையில் பார்த்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கீகார வணிகத்தின் தொடர்ச்சி, அதாவது வணிக சேர்க்கைகள், அதைவிட அரசத்துறை நிறுவனங்கள், அதில் திணைக்களம், அரச கூட்டு ஸ்தாபனங்கள், அரச கம்பெனிகள், அதைவிட உள்ளூராட்சி சபையின் கீழ் இயங்குகிற வணிகங்கள், அதைவிட கடந்த கால வினாக்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ வணிக சேர்க்கை என்ற பகுதிக்குள்ள நாங்கள் செல்வோம். வணிக சேர்க்கை சமகாலத்தில் அதிகமான நடைமுறையில் இருக்கின்ற விடயம். இவன் அங்கீகார வணிகம் போன்றே இந்த வணிக சேர்க்கை என்பது இப்போ இருக்கிறதான புதிய நுட்பம், கம்பினேஷன், பிஸ்னஸ் கம்பினேஷன். இந்த வணிக சேர்க்கை எப்படி அமைகிறது? இந்த வணிக சேர்க்கைகள் சமகாலத்தில் அதிக பிரபல்யம் அடைந்துள்ளது, அதிக லாபங்களை பெறுகிறது. அது தொடர்பாக நாங்கள் ஆராய்வோம். கூட்டு வணிகங்கள் அல்லது வணிக சேர்க்கைகள். வணிகங்கள் இணைந்து செயற்படல் வணிகத்துறையில் புதிய போக்கொன்றாக காணப்படுகிறது. கம்பெனிகள் இரண்டு அல்லது பல கம்பெனிகள் ஒன்றாக சேர்த்து இந்த கூட்டு வணிகத்தை ஆரம்பிக்க முடியும். பல நிறுவனங்கள் ஒன்றாக இணையலாம். இந்த வணிக சேர்க்கையை நாங்கள் பொதுவாக இரண்டு வகையாக வகைப்படுத்த முடியும். வணிக சேர்க்கைகள் பொதுவாக இரண்டு விதம். ஒன்று சுவீகரித்தல், மற்றையது சுவீகரித்தல் அல்லது கையகப்படுத்தல், அடுத்தது இணைதல் என்று கதைக்கிறேன். சுவீகரித்தல் என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். இருமுறைகள் காணப்பட முடியும். ஒன்று இணைதல் அல்லது சுவீகரித்தல், அடுத்தது கையகப்படுத்தல் என்று சொல்றோம். ஸோ இந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒன்றிணைதல். ஒன்றிணைதலின் போது வெவ்வேறாக காணப்பட்ட இரு கம்பெனிகள் அல்லது பல கம்பெனிகள் தனித்தனியாக ஒன்றாக சேர்தலாகும். அது ஒரு கம்பெனி ஏனைய கம்பெனியின் சொத்துக்கள் பொறுப்புகளில் அதிகமாக கொள்வனவு செய்து கொள்ளும். அப்படி என்றால் அவ்வகையான நிறுவனங்கள் தான் இந்த ஒன்றிணைதலாக இருக்கு. ஒரு நிறுவனத்தின் பங்கு மூலதனத்தில் அதிகமான அளவு மற்றொரு கம்பெனி விலை கொடுத்து வாங்குது சொத்துக்களையும் பொறுப்புகளையும். ஸோ இந்த கம்பெனி அந்த கம்பெனிக்குள்ள இணைய போகுது அல்லது உள்வாங்கப்பட்டது, அது ஒன்றிணைதல். இந்த ஒன்றிணையும் போது எங்களுக்கு தெரியும் பல கம்பெனிகள் ஒன்றாக இணையலாம். உதாரணம், உடல் நிறுவனத்தின் பங்குகளை அல்லது உடல் நிறுவன உரிமையாளர் அதை விற்கிறார் யாருக்கு? சாஃப்ட்லாஜிக் கம்பெனிக்கு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நோக்கியா நிறுவனத்தை வாங்குது. அதே நேரத்தில் ஃபேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப் நிறுவனத்தை விலை கொடுத்து வாங்குது. இப்படி ஒன்றிணையலாம். ஒரு சுவீகரித்த முறை ஒன்று. கையகப்படுத்தல். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியின் சாதாரண பங்கு மூலதனத்தில் அதிக அளவில் கொள்வனவு செய்தல். இங்கு இடம்பெறும் பங்குகள் கொள்வனவு செய்யும் கம்பெனிக்கு நிர்வாக அதிகாரமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். நிர்வாக அதிகாரம் அதிக பங்குகளை கொள்வனவு செய்யும் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஸோ ஆகவே ரெண்டு கம்பெனியிலையும் வெவ்வேறான தொழிலாளர் கூட்டம் ஒன்று இருந்திருக்கும். அதிக பங்குகள் மூலதனத்தை போட்டு வேண்ட கம்பெனிக்கு மற்றைய கம்பெனி என்ன செய்யும்? உள்வாங்கப்பட்டிரும். இரண்டு தரப்பினரும் இணைஞ்சு வணிகத்தை நடத்த முடியும். சமகால ட்ரெண்ட் இதுதான். அடுத்த பகுதி ஒன்றிணைதல், கையகப்படுத்தல் பிரதான இடம்பெறக்கூடிய முறைகள். அதில் கிடை இணைப்பு, நிலைக்குத்து இணைப்பு, அங்கால முரண்பாடான இணைப்பு. கிடையான இணைப்பு என்பது என்ன? ஒரே துறையில் ஈடுபடும் நிறுவனங்கள் ஒன்றாக சேர்தல் கிடையான இணைப்பு. ஒரே துறையில் ஈடுபடும் நிறுவனங்கள் ஒன்றாக இணைதல்
கிடையினப்பு. ஹீரோ எனப்பட்ட ஒரு இலத்திரனியல் அல்லது மோட்டார் வாகன தயாரிப்பு நிறுவனமும் ஹொண்டா எனப்பட்ட மோட்டார் வாகன நிறுவனமும் ஒன்றாக சேர்றாங்க. ஹீரோ ஹொண்டா காலத்துக்கு பிறகு ரெண்டா பிரிகிறாங்க. அது வேறு காலத்துக்கு பிறகு பிரியலாம். அதே நேரம் லக்கிஸ்டா எனப்பட்ட நிறுவனம் இலத்திரனியல் உபகரணங்களை வழங்கியது. லக்கிஸ்டா ஆரம்ப காலத்தில் இருந்த நிறுவனம். கோல்ட்ஸ்டா எனப்பட்ட நிறுவனம் இலத்திரனியல் உபகரணங்களை வழங்கியது. சந்தையில போட்டியாளர்கள் 2 பேரும் காலத்தின் கட்டாயத்தில் ஒன்று சேர்றான். லைஃப் இஸ் குட் எல்ஜி என்ற ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரான். இது ஒரு கிடையான இணைப்பு. ஒரே துறையில் ஈடுபடும் நிறுவனங்கள் ஒன்றாக இணைதல். ஸோ இவ்வாறான கிடை இணைப்பு இருக்கு. நிலைக்குத்து இணைப்பு. நிலைக்குத்து இணைப்பு பொதுவாக என்ன செய்யப்படும் என்றால், மூலப்பொருளை வழங்கும் நிறுவனமும் முடிவுப் பொருளை வழங்கும் நிறுவனமும் சந்தைப்படுத்தும் வழங்கும் நிறுவனங்கள் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறு துறையான நிறுவனங்கள் ஒன்றாக இணைதல். உதாரணமா பாதணி தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று தோல் பாதணிக்கு தேவையான மூலவளமான தோலை வழங்கும் நிறுவனத்தோடு ஒன்றாக இணைதல் ஒரு நிலைக்குத்தான சேர்க்கை. அதே நேரம் ஆடை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று அதற்கான மூலப்பொருளை வழங்கும் நிறுவனத்தோடு ஒன்றாக இணைதல் ஒரு நிலைக்குத்தான சேர்க்கை. அந்த தயாரிக்கப்பட்ட பொருளை சந்தைப்படுத்துவதற்கு இன்னொரு நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்படுதல் நிலைக்குத்து சேர்க்கை. வெவ்வேறான துறையிலான வணிகங்கள் ஒன்றாக இணைதல். இனிதாக கதைப்ப முரண்பாடான இணைப்பு. பல்வேறு துறைகளில் ஈடுபடுற வணிகங்கள் ஒன்றாக இணைதல் முரண்பாடான இணைப்பு. இவன் நாங்கள் ஆசிரியர்கள் கல்வித்துறையில் ஈடுபடுற நிறுவனங்கள், ரூபாயினி கூட்டு ஸ்தாபனம் ஒளிபரப்பு துறையில் ஈடுபடும் நிறுவனம். இந்த 2 துறையினரும் மாணவரின் தேவைக்காக ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்றாக இணைகிறோம். வெவ்வேறு துறைகள், கல்வித்துறையும் ஊடகத்துறையும் வெவ்வேறான துறைகளாக ஒன்றாக இணைகிறோம் ஒரு முரண்பாடான இணைப்பு. வணிக சேர்க்கையில் பொதுவாக 2 வகை இருக்கு. ஒன்று சுவீகரித்தல், மற்றையது இணைதல். சுவீகரித்தல் என்பது ஒரு கம்பெனியின் பங்கு மூலதனத்தில் அதிகமான பங்குகளை இன்னொரு கம்பெனி விலை கொடுத்து வாங்குதல். இணைதல் என்பது வெவ்வேறான வணிகங்கள் நோக்கத்தை அடைவதற்காக ஒன்றாக இணைதல். இனி நாங்கள் அரச துறை நிறுவனத்துக்குள்ள வருவோம். அரச துறை நிறுவனம் என்றால் என்ன? இதுல அரசாங்கம் மட்டும்தான் நிதியை ஈடுபடுத்த வேண்டும் என்று சட்டமோ விதியோ இல்லை. அரசாங்கமும் நிதியை ஈடுபடுத்தும். ஓகே, தனியார் விரும்பினாலும் நிதியை ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரச துறை நிறுவனத்தை இலகுவாக குறிப்பிட்டால் அரச மூலதனம் காணப்படும் வணிகங்கள் அரச துறை வணிகங்கள் பொதுத்துறை வணிகம் எனப்படும். அரசாங்கம் என்றால் எங்களுக்கு சொந்தமானது, பொதுமக்களுக்கு சொந்தமானது. மக்களால் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட ஆட்சி முறை மக்களாட்சி முறையாக இருந்தால் அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு சமன். ஸோ அரச மூலதனம் போட்டால் பொதுமக்கள் மூலதனம் போட்டதுக்கு சமன். ஆகவே அரசு துறை நிறுவனங்கள் நாங்கள் ஆராய போறோம். அரசு துறை நிறுவனங்கள் பொதுவாக 3: அரசு திணைக்களம், அரசு கூட்டு ஸ்தாபனங்கள், அரசாங்க கம்பெனிகள் என்று வகைப்படுத்த முடியும். ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டா, ஏன் இந்த அரசாங்கமானது இந்த 3 பேர்களில் வணிகத்தை நடத்துது? அரசு திணைக்களம், அரச கூட்டு ஸ்தாபனம், அதே நேரத்தில் அரச கம்பெனி என்று வணிகத்தை நடத்தாம பொதுவாக அரச துறை என்றே வணிகத்தை நடத்தி கொண்டு போயிருக்கலாம் தானே. ஏன் இந்த அரசாங்கம் 3 பேர்களில் வணிகத்தை நடத்துது? அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் என்று கேட்டால், நோக்கத்தின் அடிப்படையில் இந்த 3 வணிகங்களும் வகைப்படுத்தப்படுது. அரச திணைக்களத்தின் நோக்கம் 100% பொதுமக்களுக்கு சேவையை வழங்க வேண்டும். 100% பொதுமக்களுக்கு சேவை வழங்க வேண்டும். இது 100% அரச மூலதனத்தோட பாராளுமன்ற நிதியொதுக்கீட்டின் கீழே ஒதுக்கப்பட்டதுதான் அரச திணைக்களம். அரச கம்பெனி என்பது அரசாங்கமானது லாபத்தை உழைக்க வேண்டும் என உருவாக்கப்பட்ட நிறுவனம் அரச கம்பெனிகள். அதே நேரம் அரச கூட்டு ஸ்தாபனம் அத்தியாவசியமான பொருட்கள் நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என உருவாக்கப்பட்ட நிறுவனம் அரச கூட்டு ஸ்தாபனங்கள். சற்று ஆராய்வோம். அரச துறை வணிகங்கள் அரசின் அல்லது உள்ளூராட்சி நிறுவனங்களின் மூலம் நடத்தப்படும் வணிகங்கள் அல்லது நிர்வகிக்கும் வணிகங்கள் அரச துறை வணிகங்கள் என அழைக்கப்படும். பொதுத்துறையின் மூலம் பொதுமக்களின் நலன் கருதி இந்த அரசு துறை நிறுவனங்கள் செயற்படுகிறது. இனி அரச வணிகங்கள் ஈடுபடுவதற்கான காரணங்கள், இதுகள் தான் நுணுக்கமான பகுதிகள். பொதுவாக எழுதிட்டு போகலாம்,
ஆனால் வணிக பதங்களும் சில நுணுக்கங்களும் கையாளப்பட வேண்டும். அரசாங்கமானது வணிகத்தின் மீது தலையீடு செய்யும் விதம் அத்தியாயம் 3 கதை சொன்னாங்க. இது அரசு வணிகங்களில் ஈடுபடுவதற்கான காரணங்கள். தலையீடு அல்ல, வணிகமே அரசாங்கம் செய்து. தனியார் துறையின் மூலம் பாதகமான முறையில் லாபத்தை உழைத்தல் போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு, சர்வாதிகாரமான தலைமைத்துவத்தை இல்லாமல் செய்வதற்கு, அதாவது சந்தையில் ஒரு நிறுவனம் மட்டும் ஏகபோக உரிமை கொண்டிருந்தால் அதுக்கு பேர் தனி உரிமையை கொண்டிருக்கு. அதாவது சில நிறுவனம் தான் நிச்சப்படி என்ன விலையும் வைக்கலாம், யாரும் கேட்கல, போட்டி இல்லை, தனி உரிமை நிறுவனம். அந்த தனி உரிமையை தடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் தலையீடு செய்து வணிகங்களை ஆரம்பிக்குது. நாட்டின் பாதுகாப்பு கருதி காணப்படுகின்ற பல்வேறு வணிகத் துறைகளில் அரசாங்கம் ஈடுபடுகிறது. சில துறைகள் அரசாங்கம் தனியாருக்கு ஒப்படைக்கல. உதாரணம், அரச திணைக்களமான புகையிரத திணைக்களம் அரசாங்கத்திட்டே இருக்கு. அரசின் சட்ட திட்டங்களுக்கு அமைய கட்டுப்பாட்டின் கீழவும் வணிகத்தை நடத்த வேண்டுமாயிருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய வேணும், தனியாட்களுக்கு ஒப்படைக்க இயலாது, அரசாங்கம் தான் கொண்டு நடத்த வேணும். அதை விட லாபமற்ற தனியார் துறை வணிகங்களில் லாபம் உழைக்க முடியாத சில துறைகளில் தனியார் ஈடுபட மாட்டார்கள். தனியார் துறை பொதுவாக லாபத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ லாபத்தை உழைக்க முடியாத நிறுவனங்களில் அரசு நிதி ஈடுபடுத்தும், ஏனென்றால் தனியார் ஈடுபடுத்தப்படாதால. ஸோ இவ்வாறான சில காரணங்களால் அரசு வணிகங்களில் தலையீடு செய்வதற்கான அல்லது முதலீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அரசு அமைப்புகளின் வகைகள்: அரச கூட்டு ஸ்தாபனங்கள் அல்லது அரச சபைகள், அரச திணைக்களங்கள், அரசாங்க கம்பெனிகள், உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது நிறுவனங்களில் கீழ் இயங்குகிற வணிகங்கள். அரச கூட்டு ஸ்தாபனம். இந்த கூட்டு ஸ்தாபனம் என்பது அத்தியாவசியமான பொருட்கள் சேவைகளை நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என உருவாக்கப்பட்ட நிறுவனம் அரச கூட்டு ஸ்தாபனம். அத்தியாவசியமான பொருட்கள் சேவைகளை நியாயமான விலையில் வழங்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட வணிகம் அரச கூட்டு ஸ்தாபனம். இந்த அரச கூட்டு ஸ்தாபனங்கள் எங்களுக்கு தெரியும், 51% அதிகமான மூலதனம் அரசு ஈடுபடுத்தும். பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்படும். விரும்பியாக்கள் மூலதனம் போடலாம். போட்டு பொதுமக்களையும் அரசையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வணிகம் தான் அரச கூட்டு ஸ்தாபனம். இந்த கூட்டு ஸ்தாபனத்தின் கன்செப்ட் எப்போ வருது? 1971 இருந்து 77 வரையான காலப்பகுதியில் இலங்கையில மூடிய பொருளாதார முறை அல்ல விவசாயத்தை மையமாக கொண்டு தேசிய பொருளாதார முறை நடைமுறையில் இருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தேசிய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டிய தேவை இருந்தது. முன்னுரிமை வழங்கியது அரசாங்கம். இதுக்காக அரசாங்கம் என்ன செய்து, தான் நிதியை ஈடுபடுத்தி பொதுமக்களுக்கு அறிக்கை விடுது, வாங்க பழகலாம், நீங்களும் காசை போடுங்க, நாங்கள் இணைஞ்சு வணிகத்தை நடத்துவோம். துரதிருஷ்டவசமாக அரசாங்கத்தை நம்பி பொதுமக்கள் பல பேர் நிதியை ஈடுபடுத்த இல்லை, ஒரு சில பேர் ஈடுபடுத்தினாங்க. அரசின் எதிர்பார்ப்பு 51% தான் மூலதனத்தை போடுவோம், 49% பொதுமக்களை நிதி எடுத்து வணிகத்தை ஸ்மூத்தாக நடத்தலாம். துரதிருஷ்டவசமாக தனியாட்கள் அந்த அளவில் முன்வரவில்லை. ஸோ அரசாங்கமானது ஏறக்குறைய 70-75க்கு அதிகமான மூலதனத்தை ஈடுபடுத்துகிறது. பொதுமக்கள் குறைந்தபட்சம் 25-30% நிதியை ஈடுபடுத்தி வணிகத்தை இணைஞ்சதுதான் இந்த அரச கூட்டு ஸ்தாபனங்கள். அரச கூட்டு ஸ்தாபனங்களுக்கு அரச சபைகள் என்று அழைக்க முடியும், அல்லது ஆணைக்குழுக்கள் என அழைக்க முடியும். அரச கூட்டு ஸ்தாபனத்தின் பண்புகளை பார்த்தோம் என்றால், சட்ட ஆளுமை உண்டு, அரசனுடைய மூலதனமும் பொதுமக்களுடைய மூலதனமும் கிடைக்கப்பெறும், தொடர்ந்து இயங்கும் நிலையுடையது, அதே நேரத்தில் நிச்சயமாக பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. அதுதான் அரச கூட்டு ஸ்தாபனங்கள். உதாரணம், வரையறுக்கப்பட்ட ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம், ரூபவாயினி கூட்டு ஸ்தாபனம், பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம், மட்பாண்ட கூட்டு ஸ்தாபனம் அல்லது கைப்பணி கூட்டு ஸ்தாபனம், லக்ஸல, ஒசுசல மருந்தாக்கள் கூட்டு ஸ்தாபனம், சலுசல புடவை கூட்டு ஸ்தாபனம். இதுகள் கூட்டு ஸ்தாபனங்கள், இலங்கையில் காணப்படுகின்ற சில கூட்டு ஸ்தாபனங்கள். கூட்டு ஸ்தாபனத்தின் பண்புகள் தெளிவாக விசேட அல்லது பொது சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படல். எங்கே சட்டமாக்கம்? பாராளுமன்றம் தான் சட்டத்தை உருவாக்கிடும் இடம். அந்த இடத்திலிருந்து சட்டம் உருவாக்கப்பட்டு
பொதுவாக அல்லது விசேட சட்டத்தின் கீழ் கூட்டு ஸ்தாபனங்கள் உருவாக்கப்படும். சட்ட ரீதியான தனி மனித அந்தஸ்து உண்டு, சட்ட ஆளுமை உண்டு. முழுமையான உரிமை அல்லது அதிக உரிமை அரசிற்கு உரியது, 51% அதிகம். அரசினால் நியமிக்கப்படும் பணிப்பாளர் சபை, பணிப்பாளர் சபையை நியமிப்பது அரசாங்கம். அரச கடன், பங்கு லாபம், மீள் நிதியிடல், மீள் முதலீடு, பொதுமக்களின் கடன் மூலம் மூலதனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இப்படியான வாய்ப்புகளும் இருக்கு. குறைவான விலையில அத்தியாவசியமான பொருளை வழங்கும் நோக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு. இதுலேயும் சில பல உதாரணங்கள் தந்திருக்கிறேன். இனி அரச திணைக்களம். பொதுமக்கள் நன்மை அனுபவிக்க வேண்டும், மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என உருவாக்கப்பட்ட நிறுவனம் அரச திணைக்களம். அரச திணைக்களத்தின் நோக்கம் பொதுமக்களுக்கு நன்மையை கொடுக்க வேண்டும், சேவையை வழங்க வேண்டும். இந்த சேவை வழங்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட வணிகம்தான் அரச திணைக்களம். கல்வி திணைக்களம், தேர்தல் திணைக்களம், அஞ்சல் திணைக்களம், புகையிரத திணைக்களம், சுகாதார திணைக்களம், பல திணைக்களங்கள், ஆட்பதிவு திணைக்களம். இந்த திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டது மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என நோக்கம். இதுல அரச கூட்டு ஸ்தாபனம் சட்ட ஆளுமையை கொண்டது, மறக்க வேணாம். அரச திணைக்களம் சட்ட ஆளுமை கொண்டதா இல்லையா? சட்ட ஆளுமை அற்றது. திணைக்களத்துக்கு சட்ட ஆளுமை இல்லை, அப்படியா? சட்ட ஆளுமை என்பது முதலே சொன்னேன், சட்ட ஆளுமை 4 பண்புகளை கொண்டது. வணிகத்தின் பேரில் சொத்துக்களை கொள்வனவு செய்தல், வணிகத்தின் பேரில் சொத்துக்களை விற்பனை செய்தல், வணிகத்தின் பேரில் வரி செலுத்தல், வணிகத்தின் பேரில் வழக்கு தாக்கல் செய்தல். திணைக்களத்துக்கு எதிராக இந்த செயற்பாடை மேற்கொள்ள முடியாது. ஆகவே அரச திணைக்களம் சட்ட ஆளுமை அற்ற நிறுவனம். அரசு திணைக்களத்துக்கு தேவையான நிதி எங்கிருந்து பெறப்படும்? பாராளுமன்றத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என விதிக்கப்பட்டதுதான் அரச திணைக்களம். அரச திணைக்களத்தின் சில பண்புகள்: அமைச்சொன்றின் கீழ் செயற்பட வேண்டியிருக்கும், அமைச்சரவை என்ற கண்காணிப்பு நேரடியாக இருக்கும், நிறுவன சட்டக்கோவை நிதி பிரமாணங்களை பின்பற்றி நடக்க வேண்டிய தேவை இருக்கும், திணைக்களம் ஒன்று சட்டத்தின் முன் தனிமனித அந்தஸ்தை கொண்டிருப்பது அல்ல, அல்லது கொண்டிருக்க முடியாது அல்லது இல்லை போன்ற பண்புகள் தான் இங்கே காணப்படும். ஸோ அரச திணைக்களத்தின் பண்புகள் நிச்சயமாக அரசு தலையீடோடு தான் இருக்கும். அரசு அமைச்சின் கீழ் செயற்பட வேண்டும், அதுக்கு சட்ட ஆளுமை இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். இனி அரச கம்பெனி. முதலே சொன்னேன், அரசாங்கமானது லாபத்தினை உழைக்கும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட வணிகம் அரச கம்பெனிகள். உதாரணம், ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் அரசாங்கம் லாபம் உழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இதில் பொதுமக்களும் நிதியை போடலாம். பங்கு சந்தையில் எஸ்எல்டி ஷேர்ஸ் விற்கப்படுது, பொதுமக்கள் நிதியை போடலாம். 51% பங்கு அரசாங்கம் ஈடுபடுத்தியது. ஸோ இவ்வாறான நிறுவனங்களும் நாட்டில் இருக்கு. சரி, அரச கம்பெனியின் பண்புகள். கம்பெனி சட்டத்தின் கீழ் கூட்டிணைக்கப்படுதல். 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் கூட்டிணைக்கப்படும். அடுத்தது, கம்பெனியின் மொத்த மூலதனத்தில் 51% எனும் அரசாங்கம் அதை விட அதிகம் கொள்வனவு செய்திருக்க வேண்டும் அல்லது அரச மூலதனம் அங்கே காணப்படும். அடுத்தது, உள்ளூராட்சி மன்றத்தின் கீழ் இயங்குகிற வணிகங்கள். உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேச சபைகள் ஊடாக வணிகத்தை கொண்டு நடத்தலாம். அதே நகர சபைகள் பிரதேச சபைகள் ஊடாகவும் வணிகத்தை கொண்டு நடத்தலாம். இவ்வாறான வணிகம் தான் உள்ளூராட்சி மன்றத்தின் கீழ் இயங்குகிற வணிகமாக நாங்கள் குறிப்பிடுறது. ஸோ இந்த உள்ளூராட்சி வணிக கீழே இயங்குகிற வணிகங்கள் அநேகமாக அந்த வீதியோர கடைகள் இருக்கிற நிறுவனங்கள், அவங்க வரி செலுத்த வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கு. ஸோ இதுவரையும் நாங்கள் படித்தது வணிக அமைப்பு. இனி கேள்வி நேரத்துக்கு போக போகிறோம். இதற்கு முதல் படிப்பித்த அவ்வளவும் எங்களுக்கு இருக்கின்ற பாடவிதானம், பெரிய பாடவிதானம் 4ஆம் அத்தியாயம் ரிவிஷன் வகுப்பில் இருக்கிற அவ்வளவத்தையும் 2 மணித்தியாலத்துக்குள்ள வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வணிக அமைப்புகளின் சுருக்கமான விதிகளை சொல்கிறேன். வணிக அமைப்பு என்பது நோக்கமொன்றை அடைவதற்கென தனிப்பட்டவர் அல்லது நிறுவனங்கள் ஒன்றாக இணைதல் வணிக அமைப்பாக இருக்கும். இந்த வணிக அமைப்பை நாங்கள் வகைப்படுத்துவோம் நோக்கத்தின் அடிப்படையில் லாப நோக்கமற்றது சேவை நோக்கத்தின் அடிப்படையில். அளவின் அடிப்படையில் பருமன் அடிப்படையில் வகைப்படுத்தினால் சிறிய நடுத்தர வணிகங்கள் பாரிய வணிகம் என வகைப்படுத்த முடியும்.
நாங்கள் பிரதானமாக எடுத்துக்கொண்ட விடயம் உடைமை அடிப்படையில் 2 உடைமைகள், தனியார் உடைமைகள், பொது உடைமை அல்லது அரசு உடைமைகள். தனியார் உடைமை வணிகங்கள் என்ன? அரச மூலதனம் காணப்படாத வணிகங்கள், தனி வியாபாரம், பங்குடைமைகள், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கூட்டுறவு சங்கங்கள், சங்க வகை அமைப்புகள், அங்கீகார வணிகங்கள், வணிக சேர்க்கைகள். அதனைத் தொடர்ச்சியாக அரச உடைமையின் கீழே பார்த்து நாங்கள் பொது உடைமை வணிகங்கள், பொது உடைமையின் கீழே மத்திய அரசின் தலைமையில் திணைக்களம், கூட்டு ஸ்தாபனம், கம்பெனிகள், அதுவிட உள்ளூராட்சி சபையின் கீழ் இயங்குகிற வணிகங்கள் கதைச்ச நாங்கள். ஸோ இந்த பாட அழக மாணவர்கள் பார்க்க நிச்சயம் தெரிய வேணும், வணிக அமைப்பில் ஒவ்வொரு அமைப்புக்குமான அனுகூல பிரதிகூலங்கள். தனி வியாபாரம் என்ற அனுகூலம் என்ன, பிரதிகூலம் என்ன? பங்குடைமையானால் அனுகூலம் என்ன, பிரதிகூலம் என்ன? கூட்டணிக்கப்பட்ட கம்பெனி, தனியார் கம்பெனி, பொது கம்பெனி, கரை கடந்த கம்பெனி, பட்டியற்படுத்தப்பட்ட கம்பெனிகள், பட்டியற்படுத்தப்படாத கம்பெனிகள், பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் கதைச்ச நாங்கள். அதுண்ட அனுகூல பிரதிகூலங்கள் தெரிய வேணும். அது மாத்திரமில்லை, கூட்டுறவு சங்கம் அனுகூலம் பிரதிகூலம், கூட்டுறவு சங்கத்தை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் இதுகள் தெரிய வேணும். அதை விட எங்களுக்கு தெரியும் அங்கீகார வணிகத்தின் நவீன போக்காக காணப்படுது. அங்கீகார வணிகம், அங்கீகார வணிக வகைகள், உற்பத்தி அங்கீகார வணிகம், உற்பத்தி பொருள் அங்கீகார வணிகம், வணிக முறைக்கான அங்கீகார வணிகம் படித்த நாங்கள். அதை விட அங்காள போனோம் என்றால் வணிக சேர்க்கைகள், இன்றைய தேதியில் கதைச்ச பகுதி, வணிக சேர்க்கைகள், நிலைக்குத்து சேர்க்கை, கிடைச்சேர்க்கை, முரண்பாடான சேர்க்கைகள் தெரிய வேணும். அரசு துறை நிறுவனமான அரசு திணைக்களம், அரசு கூட்டு ஸ்தாபனம், அரசு கம்பெனிகள் தெரிய வேணும். இதுகளெல்லாம் நாங்கள் வணிக அமைப்புகளை படிச்சுட்டோம். இதில் பங்குகள் சம்பந்தமாக கதைச்சினாங்க. இனி நாங்கள் கேள்விகளுக்கு போகக்கூடிய நேரம், இதுக்கிடையில் படிப்பிச்சு அவ்வளவும் பிள்ளைகள் ரிவைஸ் பண்ணி பார்க்க வேணும். ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு வினாக்களுக்கு போகிறது புத்திசாலித்தனம். எப்போவுமே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையெழுத வேண்டிய தேவை இருக்குது. நான் கடந்த கால வினாக்கள் இன்றைக்கு செய்ய போகின்றேன். இது மாத்திரமில்லை, மாணவர்கள் தாங்களாக கேள்வி தயாரிக்க பழக வேணும். சுய கற்றலை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு பரீட்சையின் பெறுபேறுகள் இருக்கலாம். ஸோ நாங்கள் நேரடியாக வினாக்களுக்கு போகிறோம். 2019ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட வினா MCQ 7வது கேள்வி. இந்த அட்டவணையை அவதானித்து கேள்விகளுக்கு விடை எழுதுவோம். மாணவர்கள் சில நேரத்தில் நேரடியான கேள்வி என்றால் நாங்கள் விடை எழுதுவோம். இப்படி அட்டவணை சாட் போடைகள் எங்களுக்கு தொடுக்கிற பிரச்சனை இருக்கு, ரைட்? அதனால் அவசரப்பட்டு நாங்கள் விடை எழுத முற்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனாலும் நேரத்துக்குள்ள நாங்கள் செய்து முடிக்கலாம் என்ற கான்ஃபிடன்ஸில் ஆன்சர் பண்ண வேணும். கேள்வியை வாசிப்போம் ஃபுல்லாக. இதில் இருக்கப்பட்ட 5 விடைகள் தரப்பட்டிருக்கு. பொருத்தமான விடையை எவ்வாறு செலக்ட் பண்ணலாம் என்று சொல்கிறேன், கவனிங்க. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், வரையறுக்கப்படாத கம்பெனிகள், கரை கடந்த கம்பெனிகள். சிலபஸ் அப்படியே மைண்டில் இருந்ததாக இருந்தால் விடை எழுதுவதை யோசிக்க தேவையில்லை. பிள்ளைகள் செக் பண்ணி பாருங்க. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிக்கு உரிய பண்பு இங்கே ஏதாவது இருக்கா? செக் பண்ணி பாருங்க. என்ன இருக்கு? பகிரங்கமாக பங்குகளையும் கடன் பத்திரங்களையும் வழங்க முடியுமா இருத்தல். இவ்வாறான இயல்பு, இந்த பண்பு யாருக்கு இருக்கு? பகிரங்கமாக பொதுமக்களுக்கு யார் பங்கு வழங்கலாம்? நிச்சயமாக வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி பங்கு வழங்கும். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி பங்கு வழங்கும். அதே நேரம் தனியார் கம்பெனி இயல்பு என்ன? பகிரங்கமாக பங்குகளையும் தொகுதி கடன்களையும் வழங்க முடியாது. பங்குகளையும் தொகுதி கடன்களையும் வழங்க முடியாது. ஆகவே தனியார் கம்பெனிக்குரிய பண்பு எங்கே இருக்கு? ஈல இருக்கு. ஸோ ஆன்சரை முதல்ல கண்டுபிடிங்க. எங்கே வருது? வாரர். ஸோ முதலாவதுல சி வருது, இங்கேயும் சி வருது, இங்கே டி வருது, இங்கே வாரப்படினால இந்த 2 கிடையில தான் கடுமையான போட்டி. ஸோ உங்களுக்கு நிச்சயம் தெரியும், ஒரு தனியார் கம்பெனி பொதுமக்களுக்கு பங்கு வழங்க முடியாது. ஆகவே என்பது சரியான விடை அங்கேயும் இங்கேயும். ஸோ 4ஆம் 5ஆம் விடைகளுக்கு இடையில தான் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. கடைசி விடையும் ஒருக்கா ரீசெக் பண்ணுவோம். கரை கடந்த கம்பெனி என்றால் என்ன? இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முயற்சி நாட்டுக்கு வெளியில் இருந்தால் அது கரை கடந்த கம்பெனி. ஸோ 5வது விடைக்கு பொருத்தமானது பி. முதலாவதையும் கடைசியும் ஒருக்கா தொடுத்து பார்ப்போம். ஸோ முதல்ல வர வேண்டிய பகுதி ஈயாகவும் கடைசியில் வர வேண்டிய பகுதி பியாகவும் இருக்கு. அப்படி எங்கே இருக்கு? 4வதிலும் இருக்கு, 5வதிலும் இருக்கு. இன்னும் பதப்படுத்தம் கூடவா இருக்கு. ஸோ இந்த 2 விடையிலையும் பொருத்தமானது இன்னும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அடுத்த பாருங்க, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி பகிரங்கமாக பங்குகளையும் தொகுதி கடன்களையும்
வழங்கக்கூடியது எஸ், இது ஏக்குரிய பகுதி. பாருங்க, இங்கே இருக்கு, இங்கே இல்லை. ஸோ ஆகவே நாங்கள் விடையை உறுதிப்படுத்தலாம். ஸோ உறுதிப்படுத்துங்க போது பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்? வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி ஈயா, இதில் ஈய போட்டுக்கொள்வோம். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி பொருத்தமானது எங்க? பகிரங்கமாக பங்கு வழங்க முடியும், ஏ அடையாளம் போட்டுக்கொள்வோம். இப்படி வினாக்களுக்கு பக்கத்தில் விடைகளை நீங்கள் எழுதி கொண்டீங்களா இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் உறுதிப்படுத்தலாம். ஸோ உங்களோட ஆன்சர் எங்கே போகுது? EADCB உறுதிப்படுத்துங்க. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி பகிரங்கமாக பங்குகளையும் தொகுதி கடனையும் வழங்க முடியாது. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி பகிரங்கமாக பங்குகளையும் தொகுதி கடன்களையும் வழங்க முடியும். அடுத்தது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி லாப பகிர்ந்தளித்தல் காணப்பட மாட்டாது. எஸ். அதே நேரம் வரையறுக்கப்படாத கம்பெனிகள் பங்குதாரின் பொறுப்பு வரையறுக்கப்படாது. அதே நேரம் கரை கடந்த கம்பெனிகள் இலங்கைக்கு வெளியில். ஸோ ஆன்சர் நம்பர் 4 என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். ஸோ ஒரு வினா வாசிக்கும் போது வினாவோட சம்பந்தப்பட்ட விடைகளை தேர்றது ஒரு புறம் இருக்கட்டும், உங்களோட தெரிஞ்ச சிலபஸ் லிங்க் பண்ணப்படுதான்னு பார்க்க வேணும். அந்த தொடர்பின் அடிப்படையில் அங்கே இருக்கிற பகுதிக்கு இந்த பகுதியில் இருக்கிற பகுதிகள் தொடர்படுதா, அப்படி என்றால் அதில் ஏஆ பிஆ சிஆன்னு எழுதி கொண்டு அதையும் விடைகளையும் உறுதிப்படுத்துங்க. சிம்பிள் டெக்னிக். முதலாவதையும் கடைசியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துடும். மட்டம் 3 நான் ரிஜெக்ட் பண்ண விதம். ஸோ ஒரு விட சரி என்பது ஒரு புறம் இருக்க, மற்ற 4 விடையும் ஏன் பிழை என்பதை நியாயப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி செய்த பிறகு சரியான விடையை தூக்கி அந்த இலக்கத்தில் நீங்கள் இலக்கம் போட வேண்டும். ஸோ 2019ஆம் ஆண்டு 7வது MCQக்கான விட இங்கே 4வதாக இருக்கு. 2019 கேட்ட இன்னொரு MCQ. சில குணாம்சங்கள், இந்த குணாம்சம் எல்லாம் இருக்கட்டும். கேட்ட கேள்வி, பங்குடைமை ஒன்றில் குணாம்சங்களை மாத்திரம். பங்குடைமையில் இருக்கிற குண அம்சம் பிள்ளைகளுக்கு தெரியும். பங்குடைமை குறைந்தளவான சட்ட தேவைகளை இருக்கு. ஓகே, ஏ சரி. தொடர்ச்சியாக நிலைத்திருக்குமா பங்குடைமை? தொடர்ந்து எங்க நிலையற்றது, பி வராது. ஸோ இது சரியா இருந்தால் இதில் சரி அடையாளம் போடலாம். இது பிழையா இருந்தால் உடனே பிழைய போடலாம். வரையறுக்கப்படாத பொறுப்பு ஓம் சரியா இருக்கு, சரி போடலாம். பரஸ்பர இணக்கப்பாடு சரி போடலாம். வணிகத்தின் பேரில் வரி செலுத்தல் சட்டாலுமே இல்லை. ஸோ சரியானதை சரி போட்டு பிழையானதை பிழை போட்டிங்கன்னா சரியானபடியை நீங்கள் முடிவுக்கு வரலாம். குறைந்த அளவான சட்ட ஆளுமை எஸ், ஏ வருது. தொடர்ச்சியாக நிலைத்திருத்தல் இல்லை, ஸோ பி வரையிலாது. வரையறுக்கப்படாத பொறுப்பு சி வருது. அதே நேரம் பரஸ்பர இணக்கப்பாடு டி. ஸோ ஆன்சர் ஏசிடி என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். ஸோ கேள்விகளை வாசிங்க. என்ன பொருந்தது என்ன பொருந்தது இல்லை என்று பாருங்க, அது பிறகு தொடுத்து விடுங்க. வினா இலக்கம் 2 விடை இதுக்கு 2ஆக இருக்கு. அதே வருஷத்தில் கேட்ட மற்றொரு கேள்வி, இதையும் அட்டவணை தான். இணைப்பு நாங்கள் இன்றைக்கு கதைச்சு நாங்கள் வணிக சேர்க்கைகள் அல்லது வணிக இணைப்புகள். இதில் கிடையான இணைப்பு, கிடையான ஒரே துறையில் ஈடுபடுற நிறுவனம் என்று பிள்ளைகளுக்கு ஏற்கனவே தெரியும். தொடர்படுத்தி பாருங்க. கிடையான இணைப்பு என்ன? 2வது விடை பாருங்க. ஒத்த கைத்தொழில் நிறுவனங்கள் ஒன்றாக இணைதல். ஸோ கிடையான இணைப்புக்கு பி வர வேணும். முதலாவது விட பி இங்கே இருக்கிறார், இதில் பி வரையில, இங்கேயும் பி வரையில, இங்கேயும் பி வரையில, முதலாவதும் பி வரையில. உறுதிப்படுத்த முதல்ல நாங்கள் திரும்பவும் செக் பண்ணலாம். 2வது விடையில் மட்டும்தான் பி வந்திருக்குது. ஸோ அது இப்போதைக்கு பொருத்துற மாதிரி இருக்கட்டும், இன்னும் செக் பண்ணுவோம். நிலைக்குத்து பின்னோக்கிய இணைப்பு. நிலைக்குத்து பின்னோக்கிய இணைப்பு எவ்வாறு அமைய போகிறது என்றால், முன்னர் வழங்குனராக இருந்த நிறுவனங்கள் சமகாலத்தில் என்ன செய்கிறாங்களாம், எங்களுக்கு போட்டி போட போகிறாங்க, எங்களோட இணைய போகிறாங்க. ஸோ முன்னர் வழங்கிய நிறுவனங்கள் ஒன்றாக இணையும் போது டி சம்பந்தப்படுது. ஸோ நிலைக்குத்தான பின்னோக்கிய இணைப்பு டி. முரண்பாடான இணைப்பு வெவ்வேறான வணிகங்கள் ஒன்றாக இணைதல், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நிலைக்குத்து முன்னோக்கிய இணைப்பு முன்னர் விநியோகஸ்தராக இருந்த நிறுவனங்கள் சமகாலத்தில் ஒன்றாக இணைதல். ஸோ ஆன்சரை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். 2வது விட பொருந்து. மிக தெரிந்த விடையை முதலாவது உறுதிப்படுத்தினீங்கன்னா அந்த விடைகள் எங்கே இல்லையோ அத்தனை விடையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி போட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணுவதற்காக 2-3 விடையை செக் பண்ணுவோம். அது சரியா இருந்தால் அந்த விடையை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். ரைட். MCQவில் கேட்ட குருவினா 2019 லாபத்தினை நோக்கா கொண்ட போதிலும் பதிவு செய்தல் அவசியமற்ற 2 நிறுவனங்கள்
லாபத்தை நோக்கமாக கொண்ட நிறுவனங்கள் பதிவு செய்கிறது கட்டாயம் இல்லை. தனி வியாபாரத்தில் கட்டாயம் இல்லை, பங்குடைமையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயப்பாடு இல்லை. ஸோ அந்த விடையை நாங்கள் எடுக்கலாம். ஒன்று தனி வியாபாரம், மற்றது பங்குடைமை என்று எழுதினீங்கன்னா சரி. பங்குடைமை எழுதி போட்டு தனி வியாபாரம் எழுதினாலும் பிழை இல்லை. அடுத்த கேள்வி, அங்கீகாரம் பெற்ற வியாபாரத்தினால் எந்த பெறுமதிக்கு நாங்கள் வரி செலுத்த வேண்டுமா? எந்த பெறுமதிக்கு நாங்கள் செலுத்த வேண்டி வரும்? அங்கீகாரம் பெற்ற வியாபாரியின் மொத்த வருமானத்திற்கு பெறுமதியில தான் நாங்கள் என்ன செலுத்த வேண்டுமா? சதவீதமாக செலுத்த வேண்டி வரும். அதே நேரம் அங்கீகாரம் வழங்கும் வியாபாரியின் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் என்னவாக இருக்கும்? தனி உரிமை கட்டணம். அங்கீகாரம் பெற்ற வியாபாரத்தின் மொத்த வருமானத்தின் பெறுமதியின் சதவீதமாக அங்கீகாரம் வழங்கும் வியாபாரிக்கு செலுத்தப்பட வேண்டியது என்னவாக இருக்கும்? தனி உரிமை கட்டணமாக இருக்கும். ஸோ முதலாவது இடைவெளியில் வாரது என்னது? வருமானத்திற்கேற்ப. இரண்டாவது இடைவெளியில் வர வேண்டியது என்ன? தனி உரிமை கட்டணம். அடுத்த வினா, முயற்சியாளர் ஒருவர் பொதுவாக எதை நோக்கமாக? லாபத்தை நோக்காக கொண்டு ஆரம்பிக்கப்படுவதுடன் சமூக ரீதியான முயற்சியாளர் ஒருவர் சமூக நலனை நோக்காக கொண்டு செயற்படுவர். முயற்சியாளர் பொதுவாக ஆரம்பிக்கப்படுறது லாப நோக்கத்தில் இருந்த போதும் சமூக முயற்சியாளராக இருந்தால் சமூக நலனில் கரிசனையாக இருப்பார். அடுத்தது கட்டுரை அமைப்பு வினா, வெதுப்பக உற்பத்தியாளர் ஒருவர் உள்ளீடுகளின் விலை அதிகரிப்பின் காரணமாக வெதுப்பக உரிமையாளர் பங்குடைமையாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை உணர்றார். இதற்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். பல பேர் இந்த பங்குடைமை என்ற கன்செப்டை மறந்து வெதுப்பகமண்டா என்னன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறான். அநேகமாக அந்த ஆங்கில மொழியை பாவிக்கிற மாணவர்கள் இந்த வெதுப்பகம் என்ற சொல் தெரியாமல் அதை தேடிக்கொண்டிருந்து பங்குடைமை என்பதற்கான விடையை விடுறான். வெதுப்பகம் என்பது பேக்கரி ஒரு பக்கம் இருக்கட்டும், கேள்வி அது இல்லை. பங்குடைமையாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க எண்ணுகிறார். உங்களோட கேட்கப்பட்ட கேள்வி, கிடைக்கும் அனுகூலங்கள் 4, பங்குடைமை நன்மைகள் தரட்டாம். பேராகிராஃப் பெருசாக இருந்ததால் என்னால் விடை எழுத முடியாதுன்னு சொல்ல வேணாம். கேள்வியை திருப்பி வாசித்து முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்கான்? அந்த வணிகர் தானாக இல்லாமல் பங்குடைமையாக ஆரம்பிக்க போகிறார். ஸோ அந்த தனி வியாபாரம் அதிகமாக செயற்படுறது எனக்கு பிரதிகூலமாக இருக்கிறதால பங்குடைமையாக இணைகிறது நல்லது என்று யோசிக்கிறார். ஸோ பங்குடைமை அனுகூலங்கள் எழுதுங்க. பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி தெரியும். தனி வியாபாரத்துடன் ஒப்பிடும் போது இந்த உரிமையாளருக்கு பங்குடைமையாக சேரும் போது அதிக மூலதனம் பெறும். நட்டம் ஏற்படும் போது நட்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். இவ்வளவு காலம் தனிய தீர்மானம் எடுத்தவர் இப்போ என்ன செய்யலாம்? கலந்து ஆலோசித்து தீர்மானம் எடுக்கலாம். அதே நேரத்தில் சட்ட கட்டுப்பாடுகள் குறைவாகத்தான் இருக்கு. ஸோ தனி வியாபாரத்தை இருந்து பங்குடைமையில் இருக்கிற அனுகூலங்களை நீங்கள் மென்ஷன் பண்ண வேணும். அதிகமான மூலதனம், அதே நேரத்தில் கலந்தாலோசித்து தீர்மானம் மேற்கொள்ள முடியும். அதை விட மிக முக்கியம், இந்த வணிகத்தில் நட்டம் பகிரப்படும். அவருக்கு என்றால் அங்கே விலை அதிகரிப்பு காரணமாக பாதகமான நிலை. ஸோ நட்டம் பகிரப்படும். அதை விட அதிக அளவான சிரமங்கள் அல்லது ஒரு பரஸ்பர முகவராண்மை காரணமாக வணிகத்துக்கு இடையிலான ஒரு சுமூகமான உறவு காணப்படும். வெவ்வேறு திறமைசாலிகள் ஒன்று சேர்றதால அந்த வணிகத்தை சிறப்பாக முன்னெடுக்க முடியும். அதே வருடம் கேட்ட அடுத்த கேள்வி, அரச திணைக்களங்களின் குணாம்சங்கள் 4 குறிப்பிடுக. இன்றைய தேதியில் கதைச்சினா அரச திணைக்களத்தின் குணாம்சங்கள். சில நேரம் மாணவர் நாங்கள் யோசிச்சிருப்போம் அரச திணைக்களம் தானே என்று கண்டபாட்டுக்கு எழுதிட்டு வருவோம். ஸ்கீம் எதிர்பார்க்கிற விட நீங்கள் எழுதியாகணும். கண்டபாட்டுக்கு எழுதியலாவது வணிக பதங்கள் முக்கியம். அரச திணைக்களத்தின் குணாம்சங்கள்: 100% அரச மூலதனம், வரையறையற்ற பொறுப்பு. திணைக்களம் வரையறையற்ற பொறுப்பு, இவ்வளவு நட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளும். வரையறையற்ற பொறுப்பு. தொடர்ந்து இயங்கும் நிலையுடையது, தொடர்ச்சியான இயங்கும் நிலையுடையது. அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு சேவை வழங்கும் நிறுவனம். பொதுமக்களுக்கு சேவை வழங்கும் நிறுவனம், 100% அரச முதலீடு, வரையறையற்ற பொறுப்பு காணப்படும், தொடர்ந்து இயங்கும் நிலையுடையது. இவ்வாறான குணாம்சங்கள் இருந்தால் அதுதான்
திணைக்களத்தின் குண அம்சங்களாக குறிப்பிட முடியும். அதே ஆண்டில் கேட்ட அடுத்த கேள்வி, அரச கூட்டு ஸ்தாபனத்தின் அரச திணைக்களத்திலிருந்து வேறுபடுத்தி இனம் காண்பதற்கான குண அம்சங்கள் 2. திணைக்களத்தை விட கூட்டு ஸ்தாபனத்தில் என்ன பண்பு இருக்கு? இன்றைய தேதியில் தெளிவாக பண்புகள் நிறைய போட்டுனான். இதுக்காகத்தான் மாணவர்கள் பல பேர் சில விடயங்களை ஒமிட் பண்ணிட்டு வர தேவையில்லை என்று. ஆனால் எக்ஸாமில் கேட்டிருக்கான். அதுக்கு நல்ல உதாரணம் 2019 பேப்பர் நியூ சிலபஸில் கேட்டப்பட்டது. அரச கூட்டு ஸ்தாபனத்தில் திணைக்களத்தை விட அப்படி என்ன பண்பு இருக்கு? முதலாவது பண்பு சட்ட ஆளுமை. அங்கே இல்லை, இங்கே இருக்கு. இங்கே இல்லை, திணைக்களத்தில் இல்லை, கூட்டு ஸ்தாபனத்தில் இருக்கு. திணைக்களம் வரையறையற்ற பொறுப்பு, கூட்டு ஸ்தாபனம் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. திணைக்களத்தில் 100% அரச மூலதனம், கூட்டு ஸ்தாபனத்தில் அரச மூலதனமும் இருக்கும், பொதுமக்களுடைய மூலதனமும் இருக்கும். திணைக்களத்தின் அரச தலையீடு அதிகமாக இருக்கும், கூட்டு ஸ்தாபனத்தில் இல்லை என்று சொல்ல இயலாத ஓரளவுக்கு இருக்கு. ஸோ இவ்வாறான பாயிண்ட்ஸ் எழுதினீங்களா அந்த கூட்டு ஸ்தாபனத்தினை விட சரியாக வரும். ஸோ 2 தருகண்டா 2 மட்டும் எழுதிட்டு வராதிங்க, 4 தெரியுமா எழுதிட்டு வா, வீணா போகாது. ஸோ இப்படி விடை எழுத வேண்டிய தேவை காணப்படுகிறது. அடுத்த வினா 2018 ஆண்டு MCQ. பந்தியாக இருக்கிறதால பார்த்து பயப்பட வேணாம் பிள்ளைகள், உங்களுக்கு விட தெரியும். விட தெரியும், கேள்விதான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய பிரச்சனை இருக்கு. கேள்வியை பார்ப்போம். நிமலி கமலி ஆகியோர் பங்குடைமை ஒன்றன்மடிக்கை எதுவுமின்றி பங்குடைமை ஒன்றை நடத்தி செல்கிறார். கடந்த வருடத்தின் போது அவர்கள் தாம் இட்ட மூலதனத்துக்கு மேலதிகமாக வழங்கிய கடனுக்கு 5% வட்டியை பெற்றுக்கொண்டதுடன் நிமலி தனது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் மாத்திரம் தனது நண்பி சுமதியை ஒரு பங்காளராக இணைத்துக் கொள்கிறார். அதுக்கு பிறகு பிரதம நிறைவேற்று அலுவலராகின்ற கமலி தான் தற்போது பெற்றுள்ள சம்பளம் போதாதென்ற ஒரு விதந்துரைப்பை முன்வைக்கிறார். கேள்வி என்னது? இப்பங்குடைமையால் பங்குடைமை சட்டத்தின் எத்தனை நிபந்தனைகள் மீறப்பட்டது? அதை அண்டர்லைன் பண்ணுங்க. பேராகிராஃப் பெருசு, கேள்வி ஒரு வரி கேள்வி தானே. பங்குடைமையில் நீக்கப்பட்ட சட்டங்கள், நிபந்தனைகள், பங்குடைமை சட்டத்தின் நீக்கப்பட்ட நிபந்தனை. கவனிப்பு. இந்த பேராகிராஃப் ஒரு புறம் இருக்கட்டுமே. பங்குடைமை சட்டத்தின் உள்ளடக்கம் பிள்ளைக்கு தெரியும் தானே. என்ன உள்ளடக்கம்? தியரியை ஞாபகப்படுத்துங்க. பங்குடைமை சட்டம் 1890 ஆண்டு 24ஆம் பிரிவு பங்குடைமை சட்டம் என்ன சொல்லுது? மூலதனம் சமனாக ஈடுபடுத்த வேண்டும், லாப நட்டம் சமமாக பகிரப்படும், பங்காளர் கடனுக்கு குறைந்தது 5% வட்டி, மூலதனத்துக்கு வட்டி இல்லை, புதிய பங்காளரை இணைப்பதாயின் அனைத்து பங்காளரும் சம்மதம் தேவை, அனைத்து பங்காளரும் நிர்வாகத்தில் ஈடுபட வேண்டும், நிர்வாக பங்காளருக்கு சம்பளம் இல்லை. இது பங்குடைமை சட்டம் சொல்லப்பட்ட விடயம். எங்களுக்கு தெரியும் பங்குடைமை சட்டம் எப்போது ஆதிக்கம் செலுத்த வேண்டி வருகிறது. பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று இருந்தால் பங்குடைமை சட்டத்தை ஒமிட் பண்ணிட்டு நாங்கள் நடத்தலாம். இங்கே பங்குடைமை உடன்படிக்கை எதுவுமின்றி, உடன்படிக்கை இல்லை, ஆகவே எதை ஃபாலோ பண்ண வேணும்? சட்டத்தை ஃபாலோ பண்ண வேணும். சட்டத்தில் மீறின பகுதிகள் என்ன? மேலதிகமான மூலதனத்துக்கு 5% வட்டி, மூலதனத்துக்கு வட்டி இல்லைன்னு சட்டம் சொல்லுது, முதலாவது மீறுதல். அதுக்கு பிறகு சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இன்னும் ஒரு ஆளை இணைக்கிறார், சுய விருப்பத்தில் இணைக்க முடியாது, அனைத்து பங்காளர் சம்மதம் பெற வேணும். அதே நேரத்தில் சம்பளத்தில் பெற்றிருக்கிறார், நிறைவேற்றாளருக்கான சம்பளம் எடுத்திருக்கிறார், நிர்வாக பங்காளருக்கு சம்பளம் இல்லை என்று சட்டம் சொல்லுது. ஸோ மீறப்பட்ட 3 நிபந்தனைகள் இங்கே இருக்கு. ஒன்று மூலதனத்துக்கு வட்டி கொடுத்தது, 2வது தானாக இன்னொரு ஆள் இணைச்சது, 3வது நிர்வாக பங்காளர் சம்பளம் எடுத்தது. இந்த 3 நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கு. ஸோ ஆகவே விடை 3வது. ஸோ மாணவர்கள் கேள்வியை பார்த்து பயப்பட தேவையில்லை. கேள்வியை பாருங்க, நீங்க படிச்ச சிலபஸ்ல வார தியரியை மெமரைஸ் பண்ணுங்க, அதோட இதை லிங்க் பண்ணி பாருங்க, பொருந்த அண்டர்லைன் பண்ணுங்க. அதான் விட. மீறப்பட்ட நிபந்தனைகள் 3. 2018ஆம் ஆண்டு கேட்ட மற்றும் ஒரு MCQ. உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி ஒன்றின் குணாம்சங்கள். இப்படியான கேள்வி வரும்போது MCQ விடை எல்லாத்தையும் பார்க்காதீங்க. உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்றால் என்னென்று நினைவுபடுத்தி பாருங்க. உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியில் பங்கு வளங்கள் காணப்படுவதில்லை, சேவை நோக்கம் கொண்டது, அதே நேரத்தில்
தான் போட்ட காசை விட குறிப்பிட்ட அளவு அதிகமான தொகைக்கு நட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக ஒரு பிணை வச்சிருக்கு. இந்த உத்தரவாதம் தான் இருக்கு. இனி அந்த தியரியை உள்வாங்கிக் கொண்டு விடைகளுக்கு போகும். பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குவதில்லை. வழங்காதானே? வழங்காது. கேட்டுதா? அல்லாததா? இப்போ நீங்கள் இப்படி அல்லாதன்று வரையில குண அம்சங்கள் என்று கண்டுபிடிங்க. இது ஒரு குண அம்சம். சரி. ஆக குறைந்து 2 அங்கத்தவர் காணப்படல். ஆமாம், எஸ். பங்கு லாபம் விநியோகிக்கப்படுவதில்லை. பங்கு லாபம் விநியோகிக்கப்படாது. சரி. லாபத்தை உத்தேச நோக்கா கொண்டு ஸ்தாபிக்கப்படுதல். பிரச்சனை. லாபத்தை நோக்கா கொண்டு ஸ்தாபிக்கப்படுவது பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி அல்ல. அது பிழை. ஸோ இது பிழை என்ன முடிவுக்கு வருவோம். ஆனாலும் 5வது விடைய வாசிப்போம். கம்பெனியை கலைப்பது தொடர்பான அகவிதியில் ஒவ்வொரு தனிப்பட்ட அங்கத்தவரின் பங்களிப்பு பிரகடனப்படுத்தப்படுதல் கம்பெனி சட்டத்தில். ஸோ எங்களுக்கு தேவையானது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி லாபத்தை உத்தேச நோக்கமாக கொண்டு செயற்படுதல் என்ற விட பிழை. ஆகவே அதுதான் அல்லாதது. உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியில் அல்லாத விட இது. மற்றைய 4 விடையும் பொருந்தும். ஸோ ஆன்சர் நம்பர் 4. அடுத்த கேள்வி 2018ஆம் ஆண்டு கேட்கிறான். கூட்டுறவு சங்கம் ஒன்றை பதிவு செய்கின்ற போது கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளருக்கு சமர்ப்பிக்க தேவையில்லாத ஆவணம். கூட்டுறவு சங்கத்தை எங்கே பதிதல் வேண்டும்? கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தில் கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரிடம் பதிவு செய்யலாம், அல்லது மாகாண சபையிலும் பதியலாம். கூட்டுறவு சங்கத்தை எச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் வேண்டும். 1972ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க கூட்டுறவு சங்க சட்டம் என்று பாடமாகி வச்சிருப்பீங்க. 1972ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க கூட்டுறவு சங்க சட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கம் ஒன்று பதிவு செய்யப்படும். கூட்டுறவு சங்கம் ஒன்று பதிவு செய்யப்படும் போது பதிவாளருக்கு சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் அவை. கூட்டுறவின் உபவிதி பத்திரம். கம்பெனிக்கு தான் அகவிதி, கூட்டுறவுக்கு உபவிதி பத்திரம். அதே நேரத்தில் அங்கத்தவர் பெயர் பட்டியல். அதே நேரம் கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட கூட்டறிக்கை. கூட்டுறவு சங்கம் அமைந்துள்ள பிரதேசத்தின் பிரதேச செயலாளருடைய உறுதி. கூட்டுறவின் கணக்கு விபரம், இதுவரை காலம் நடைபெற்ற கணக்கு விபரம், இவ்வளவும் சமர்ப்பிக்க வேணும். கேட்டது இங்க சமர்ப்பிக்க தேவையில்லாத இந்த பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுங்க. தேவையற்ற ஆவணம். தேவையில்லாததை கேட்டால் தேவையானதை கண்டுபிடிங்க. இடைக்கால உபவிதிகள் காணப்பட வேண்டும். எஸ். பொருளாதார சாத்திய அறிக்கை ஆம். வருடாந்த பொதுக்கூட்ட அறிக்கை ஆம். சங்கத்தின் இடமைவை எடுத்து காட்டும் வரைபடம் எஸ். விண்ணப்பத்தில் கையொப்பமிடப்பட்ட அங்கத்தவர்களின் தகவல்கள். அப்போ அங்கத்தவர் பெயர் பட்டியல் என்று சொல்லிட்டேன். அங்கத்தவர் பெயர் பட்டியல் முக்கியமே தவிர தனிப்பட்ட தகவல் முக்கியம் இல்லை. ஒவ்வொரு அங்கத்தவரதும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த கேள்வி பல பேர் பிளவிட்ட ஒரு கேள்வி. இந்த இடத்துல ஒரு மயக்கம் இருக்கு. தனிப்பட்ட தகவல்கள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் நம்பர் 5. ஸோ இவ்வாறான கேள்விகள் எடுக்கைகளை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டி இருக்கு. 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட குருவினா, தனியுடைமையாளர் தனிப்பட்ட வகையில் எதை கொண்டிருப்பார்? இடரை கொண்டிருப்பதுடன் வணிகத்தின் வருமானத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேணும்? வரி செலுத்த வேணும். தனியுடைமையாளர் தனிப்பட்ட வகையில் ஒரு இடரை ரிஸ்கொண்டை கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதன் அடிப்படையில் வரி செலுத்த வேணும்? வருமானத்தின் அடிப்படையில் வரி செலுத்த வேணும். வசனங்களை பொருத்தி பாருங்க, தொடுத்து பாருங்க, சரியா பொருந்துதாண்டு முடிவுக்கு வரலாம். நிறுவன வணிக நடவடிக்கைகளில் பங்கு பெற்றுவதற்கான உரிமையை பங்காளர்கள் கொண்டுள்ள அதே சமயம் அவர்கள் ஆர்வத்துடனும் வணிக நடவடிக்கைகளிலும் பங்கு பெற்றுவதற்கான கடப்பாடை கொண்டுள்ளார். அதாவது வணிக நிறுவனத்தில் பங்கு பெற்றுவதற்கான உரிமை பங்காளருக்கு இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி எஸ். ஆனால் அவங்கள் ஒரு கடமையும் இருக்குன்னு அவர்கள் ஆர்வத்துடன் செயற்பட வேண்டிய ஒரு கடமை பாங்கு காணப்படுகிறது. அந்த வசனங்கள் எழுதினீங்கன்னா சரி. அடுத்த கேள்வி, கட்டுரை அமைப்பு வினா.
பங்காளரிடையே முரண்பாடுகளை தோற்றுவிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் 4 காரணங்களை சுருக்கமாக விளக்குக. பங்குடைமையில பங்காளரிடையே காணப்படுகின்ற முரண்பாட்டுக்கு அடிப்படை காரணம் முதலாவது லாப பகிர்வு தான். லாபத்தை பிரிக்கைகள் தானே முரண்பாடு வரும். ஒன்று லாப பகிர்வு, ரெண்டாவது நிர்வாக தீர்மானம் எடுத்தல். யார் முடிவெடுக்கிறது என்ற ஒரு பிரச்சனை. நிர்வாக தீர்மானம் எடுத்தல், புதிய பங்காளர் இணைப்பது தொடர்பான தீர்மானம் யார் இந்த விருப்பத்தில் இணைக்கிறது, எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுறதாண்டு பிரச்சனை. அடுத்தது பற்றுதல். அநேகமான பங்கு உடைமையில் என்ன நடக்கும்னா, பங்காளர்கள் தான் விரும்பிய நேரம் பெற்றால் சில நேரம் பங்குடைமை சொல்லும் குறிப்பிட்ட நாட்களை தான் பெற்றலாமன். இந்த பற்றுதல் இடம்பெறும் போதும் இந்த முரண்பாடு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. இனி அரசாங்கமானது பொதுமக்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை அரச நிறுவனங்கள் ஊடாக வழங்குவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இருக்கட்டும். அவ்வாறான 4 வகை அரச நிறுவனங்களை பெயரிடுக. 4 வகையான அரச நிறுவனங்கள்: அரச திணைக்களம், அரச கூட்டு ஸ்தாபனம், அரச கம்பெனி, உள்ளூராட்சி சபைகளின் கீழ் இயங்குகிற வணிகங்கள். சிம்பிள். படித்த சிலபஸை அப்படியே போட்டிங்கன்றாலே சரி. இதெல்லாம் உங்களுக்கு புள்ளி வழங்கி தரணும் என்று கேட்ட கேள்விகள். ரைட். ஸோ இவ்வாறான கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. பயப்படாதீங்க, சிம்பிளாக எழுதிட்டு வாங்க. அடுத்த கேள்வி: அங்கீகாரம் வழங்குவோரை போன்று அங்கீகாரம் பெறுபவரும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தொகுதி நடவடிக்கை காணப்படுகின்றனர். அங்கீகாரம் பெறுபவர் என்னென்ன செய்ய வேணும்? அங்கீகாரம் பெறுபவர் ஒருவரால் நிறைவேற்றப்பட வேண்டிய 4 நடவடிக்கைகள். KFC நிறுவனம், US நிறுவனம் இலங்கையில் KFC ப்ராடக்டை விற்கிறதுக்காக அங்கீகார முறையை காகில்ஸ் நிறுவனம் பெற்றுக்கொள்ளுது. உதாரணம் சொல்கிறேன். ஸோ இந்த நிறுவனம் எப்படியான தேவைகளை நிறைவேற்ற வேணும்? நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த வேணும். அடுத்தது நிச்சயமாக தனியுரிமை கட்டணத்தை செலுத்த வேணும். வணிக ஒப்பந்தத்திற்கமைய அங்கீகார ஒப்பந்தத்திற்கமைய செயற்பட வேணும். அங்கீகாரம் வழங்கியோரிடமிருந்து முகாமைத்துவ ஆலோசனைகளையும் உற்பத்தி பொருட்களையும் பெற்றுக்கொள்ள வேணும். அங்கீகாரத்தை எடுத்தாச்சு நான் இப்போ தன்னிச்சையாக நடக்கலாம்ன்றது அல்ல. அங்கீகாரம் வழங்கியோரின் ஒப்பந்தத்திற்கமைய செயற்படுதல், அங்கீகாரம் வழங்கியோருடைய ஆலோசனைகளையும் முகாமைத்துவ பயிற்சிகளையும் பெற்றுக்கொள்ளுதல், அவருடைய உற்பத்தி முறைகளை பின்பற்றுதல், அதே நேரத்தில் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒப்பந்தத்திற்கேற்ப ஒப்பந்தத்தை மீறாமல் நடத்தல் அல்லது ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்றுதல் போன்ற விடைகள் பொருத்தமானது. 2017 வணிக நிறுவனங்களுடன் தொடர்புடைய பிரதான சில குண அம்சங்கள் தரப்பட்டிருக்கு. அம்சம் எல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன கேட்கிறோன்னு பாருங்க. மேலே தரப்பட்டவற்றுள் தனியுடைமை வணிகத்துடன் தொடர்பான பொருத்தமான குணாம்சம், தனியுரிமைக்கு பொருத்தமான குணாம்சம் என்ன பொருந்தும்? தனியுடைமையில தொகுதி கடன்கள் வழங்கக்கூடிய ஆற்றல் இருக்கா? இல்லை. வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு இருக்கா? எஸ். தனியுடைமை என்றாலே வரையறையற்ற பொறுப்பு. சட்ட ஆளுமை இருக்கா? இல்லை. வணிகத்தை பதிவு செய்த கட்டாயமானதா? இல்லவே இல்லை. சுதந்திரமாக தீர்மானம் எடுக்க முடியுமா? முடியும். நிதி கூற்றுக்களை பரிசீலித்தல் கட்டாயமானதா? இல்லை. ஸோ வரையறுக்கப்படாத பொறுப்பு, சுதந்திரமான தீர்மானம், சட்ட ஆளுமை இல்லை. ஆன்சருக்கு வருவோம். BCE என்ற விடையை நாங்கள் செலக்ட் பண்ண முடியும். இனி 2007ஆம் ஆண்டு கேள்வி. பங்குடைமை வணிகம் தொடர்பில் சில கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. இதில் பங்குடைமை வணிகங்கள் தொடர்பிலான சரியான கூற்று, பங்குடைமை வணிக தொடர்பான கூற்றுக்களை பார்ப்போம். பங்காளரின் எழுத்து வடிவிலான உடன்படிக்கை காணப்படுதல் அவசியமானதாகும். 1000 ரூபா விட காசு போட்டால் தான் அந்த பிரச்சனை. அடுத்தது வணிக பெயர் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் அத்தியாவசியமாகும், கட்டாயம் என்று சொல்லப்பட இல்லை. சட்ட ஆளுமை காணப்படுவதில்லை. எஸ், சட்ட ஆளுமை இல்லை என்பது ஒரு பாயிண்ட். அதே நேரத்தில் ஆகக்கூடிய பங்காளர் எண்ணிக்கை பங்குடைமை உடன்படிக்கையில் தீர்மானிக்கப்படும், இல்லை கம்பெனி சட்டத்தில் தான் தீர்மானிக்கப்படும். பங்காளி நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படவில்லை. அந்த விட பொருந்தும். ஆகவே சியும் ஈயும் பொருந்தக்கூடிய விடைகளாக இருக்கும். வரையறுத்த பொது கம்பெனி ஒன்றின் இயல்பு அல்லாதது, இயல்பு அல்லாதது. வரையறுத்த பொது கம்பெனி ஒன்றின் இயல்பு அல்லாதது என்றால் இயல்புகளை கண்டுபிடிங்க. பங்குதார் எண்ணிக்கை மீது
பங்குதாரர் எண்ணிக்கையின் மீது உச்ச நிர்ணயம், பணிப்பாளர் எண்ணிக்கை மீது உச்ச நிர்ணயம் இருக்கும், பங்கு பரிவர்த்தனையில் பட்டியல்படுத்தல் கட்டாயமானது, பங்கு லாபங்கள் பிரிப்பதற்கு முன்பு கொடுத்து தீர்க்கும் கடன் தீர ஆற்றல் பரிசோதனை முக்கியம், பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஆற்றல். பொது கம்பெனி ஒன்றின் இயல்பு அல்லாதது. பொது கம்பெனிகள் 2, பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனி, பட்டியல்படுத்தப்படாத கம்பெனி. விட கிடைச்சிருக்கு. பங்கு பரிவர்த்தனையில் பட்டியல்படுதல் கட்டாயமானது. பங்கு பரிவர்த்தனை பட்டியல்படுத்தாமலே வணிகம் என்ன செய்யலாம்? தொடர்ச்சியாக நடத்தலாம். அவை மாணவருக்கு தெரிய வேணும். இந்த விட பட்டியல்படுத்தப்படாத பட்டியல்படுதல் என்ற விட பொருந்தும் என்பது. ஸோ மாணவர்கள், இதுவரையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? வணிக அமைப்பு தொடர்பான விடயங்களை, இதுவரையில் வணிக அமைப்பு தொடர்பான விடயங்களை, வணிக அமைப்பில் இருக்கின்றதான சிக்கலான பகுதிகளை இயன்றளவு 2 மணித்தியால காலப்பகுதியில் மாணவர்களுக்கு இலகுவான முறையில் வழங்கியிருப்பேன் என்று நம்புகிறேன். வணிக அமைப்பு பார்த்திருந்தீங்களா தெரியும், அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமாக வருகின்ற கேள்விகள் கடினமான கேள்வி அல்ல. மாணவர்கள் நிச்சயமாக புள்ளிகள் எடுக்கலாம். வணிக அமைப்பு பாடத்தை செய்த பிறகு, நான் 3ஆம் அத்தியாயத்தில் செய்த மாதிரி செய்வதற்கு நேரம் போதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த லிஸ்ட், செக்லிஸ்ட் ஞாபகத்தில் இருக்கும். 3ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்த செக்லிஸ்ட் ஒன்று போடும்படியாக இந்த அத்தியாயத்துக்கும் செக்லிஸ்ட் போடுங்க. தனி வியாபாரம் பங்குடைமையிலிருந்து வணிக அமைப்பின் பண்புகளிலிருந்து எல்லாத்தையும் லிஸ்ட்டாக எழுதுங்கோ. அத்தியாயம் 3 நான் தெளிவாக செய்து காட்டினான், இன்று நேரம் போவதில்லை. ஸோ அந்த செக்லிஸ்ட்டை போட்டு நீங்கள் டிக் பண்ணி கொண்டு வாங்க. எது தெரியும், தெரிஞ்சால் சரி, அறக்குறையாக தெரியும் அல்லது டவுட்ஃபுல்லாக இருந்தால் கேள்விக்குறி, நிச்சயம் தெரியாட்டி பிழை அடையாளம் போடுவீங்கள். அந்த டேட்டை மார்க் பண்ணுங்க. அது விடுபட்ட பகுதிகளை ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க? மீண்டும் மற்றும் ஒரு நாள் அதே பாடத்தை படியுங்க. உங்களுடைய கேள்விக்குறிகளும் பிழை அடையாளங்களும் சரியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய அவா மாறும். மாணவர்கள் இயல்பாக இதுவரை நேரம் இருந்து வணிக அமைப்பு பாடத்தை கற்றமைக்கு நன்றி. 2020ஆம் ஆண்டு பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கும் சரி, 2021ஆம் ஆண்டு பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கும் இது மீட்டலாக இருந்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். ஸோ இயன்றளவு பரீட்சைக்கு தயார்படுத்தும் போது கடந்த கால வினாக்களை மாத்திரமல்ல, மாணவர்களும் என்ன செய்ய வேணும்? வினாக்கள் தயார்படுத்த வேணும். உதாரணமாக வணிகமைப்பு பாடத்திலிருந்து வரக்கூடிய வினாக்கள் என்னவாக இருக்கும் என மாணவராகிய நீங்கள் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் உத்தேசமாக எழுதுங்கள். இப்படி கேள்வி வரலாம், இப்படியும் கேள்வி வந்திருக்கலாம் என்று ஒவ்வொரு யூனிட்லையும் கேள்வி எழுதுங்க. அந்த கேள்விக்கான விடைகளை நீங்களே கண்டுபிடிப்பீங்கள். சில நேரங்களில் நீங்கள் எழுதின கேள்விகள் உங்களோட பரீட்சையில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆகவே வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.